தெலுங்கர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் ஹைதராபாத்தில் பதுங்கியிருந்த நடிகை கஸ்தூரியை அவர் பயன்படுத்திய செல்போன் எண்ணை வைத்து தனிப்படையினர் கைது செய்துள்ளனர். சென்னைக்கு அழைத்து வரப்பட்ட கஸ்தூரியிடம் சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தப்படுகிறது. தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரியை தனிப்படை காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் பதுங்கியிருந்த கஸ்தூரியை தனிப்படை காவல்துறையினர் நேற்று இரவு கைது செய்தனர். அவர் எப்படி கைது செய்யப்பட்டார் என்பது குறித்த தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. சினிமா தயாரிப்பாளர் ஹரி என்பவர் உதவியுடன் ஹைதராபாத்தில் உள்ள அவரது வீட்டில் கஸ்தூரி தலைமறைவாக இருந்து வந்துள்ளார். வீட்டை பூட்டிக் கொண்டு உள்ளே தலைமறைவாக இருந்த கஸ்தூரியை கைது செய்ய தனிப்படை காவல்துறையினர் சென்றபோது கதவை நீண்ட நேரம் திறக்காமல் உள்ளே மறைந்திருந்ததாக கூறப்படுகிறது. ஹைதராபாத் காவல்துறையினர் உதவியுடன் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே வந்து விடுவோம் என தனிப்படையினர் கூறிய பின்னர் கஸ்தூரி கதவை திறந்து வெளியே வந்துள்ளார். இதையடுத்து அவரை கைது செய்துள்ளனர். மேலும் ஹைதராபாத்தில் வெளியே செல்லாமல் வீட்டுக்குள்ளேயே கஸ்தூரி பதுங்கியிருந்து தயாரிப்பாளரின் செல்போன் எண்ணை பயன்படுத்தி மற்ற நபர்களுடன் பேசி வந்ததாகவும் செல்போன் எண்ணை வைத்து கஸ்தூரியை கைது செய்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சாலை மார்க்கமாக கஸ்தூரியை சென்னைக்கு தனிப்படை காவலர்கள் அழைத்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து சிந்தாதிரிப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வைத்து கஸ்தூரியிடம் விசாரணை நடத்தப்பட்டது. பின்னர் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று உடல் தகுதி சான்றிதழ் பெறப்பட்டது. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர்.